ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து குக்கிங் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து குக்கர் மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக குக்கர் நீங்கள் முதல்ல புதுசாக குக்கர் வாங்கினீங்க அப்படின்னா அது எடுத்தோடனே குக்கரை வந்து உடனே அதில் கழுவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. குக்கரை வாங்கிட்டு அது முதல்ல குக்கரில் வந்து இந்த அளவு வர தண்ணியை நிரப்பிட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை 4 கீறி உள்ளே போடுங்க. 2 இல்ல 3 எலுமிச்சம்பழம், அது நீங்கள் வாங்குற எலுமிச்சம்பழம் சைஸை பொறுத்து. அது தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். அப்படி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை கீழே உடனே ஊற்றிடணும். ஆற வச்சுலாம் ஊற்றக்கூடாது. உடனே தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு 2-3 தடவை வார்ம் வாட்டர்லேயோ இல்லைனா கோல்டு வாட்டர்லேயோ 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா என்றைக்குமே புது குக்கர் வாங்கிட்டு உடனே குக் பண்ணால் அது வந்து அந்த கெமிக்கல், அந்த சிலிக்கான அந்த இந்த கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இண்டோலியம். ஸோ அந்த கெமிக்கல், அந்த வாடையெல்லாம் இருக்கும். நம்ம அதில் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போக சான்சஸ் இருக்குது. அதனால எப்போவுமே நீங்கள் புதுசாக குக்கர் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி குக்கரில் ஏதாவது கரை இருந்துச்சு, கீழே ஏதாவது கரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதே மாதிரியே ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு நீங்கள் வந்து உள்ள எலுமிச்சம்பழமோ இல்லைனா ஒயிட் வினிகர் இருந்தாலோ அதையும் நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த இதெல்லாம், அந்த கருப்பு, அந்த படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் குக்கரை வந்து கழுவும் போது இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ள உள்ளக்க நல்லா கழுவணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த இந்த கீழே நல்லா கழுவணும். அதே மாதிரி மூடி பக்கமும் அதே மாதிரி தான். மூடியில் வந்து இந்த கீழே இந்த பக்கம் நல்லா கழுவணும். ஏன்னா நம்ம மற்ற இடம்லாம் நீட்டாக கழுவிடுவோம். அந்த ஹேண்டில் இருக்க பக்கம் தான் நம்ம கழுவ மாட்டோம். அதனால அந்த இடத்த நீங்கள் க்ளீனாக கழுவி எடுத்துடணும். அப்புறம் அந்த குக்கர் பெல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே குக்கர் பெல்ட்டை நல்லா நீட்டாக கழுவுங்க. ஏன்னா பருப்புலாம் அவிச்சிங்க அப்படின்னா உள்ளே போய் நல்லா உட்காந்துக்கிறோம். ஸோ அதை நீட்டாக கழுவி எடுக்கணும். சில சமயம் நீங்கள் குக்கர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சி ஒரு மாதிரி கட்டை மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஷனில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்கு, அந்த வார்ம் வாட்டருக்குள்ள, அதாவது வெதுவெதுப்பு தண்ணிக்குள்ளே இதை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குக்கருக்குள்ளே மாட்டலாம். சில சமயம் வந்து குக்கர் இந்த பெல்ட்டு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லை ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம், ஒரு இல்லைனா மறுநாள் குக் பண்ணுறீங்கன்னா நைட்டு உள்ளே போட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்துச்சு இதை எடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவும் பருப்பு அவிக்கணுமா இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம பெல்ட்டை நாம் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளி ஊர்களுக்கு போகிறீங்க, அதாவது வெளிநாடுகளுக்கு போகிறீங்க, ஊர்லேருந்தே குக்கர் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல பெல்ட்டு ஒரு 2-3 ஸ்பேர் வாங்கிட்டு போயிருங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீடியோ அதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த குக்கரில் இதாக இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி இப்போ இது வந்து க்ளோஸாக இருக்குது. இந்த உள்ளக்க இந்த ஒரு மாதிரி ஹோல் மாதிரி தெரியுது இல்லையா, உள்ளக்க ஒரு மாதிரி அடைச்சிருக்கும் அந்த ரப்பர் மாதிரி. அது 2 வாரத்துக்கு முன்னாடி நான் குக் பண்ணும்பொழுது அது தனியாக பறந்து போயிடுச்சு அது. ஸோ இது அடைச்சிருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளக்க அந்த ப்ரெஷரெல்லாம் இருந்து நமக்கு விசிலாக வரும். ஸோ எனக்கு அது வெளியே போயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஊர்லேருந்து வரும்போது நான் வந்து இதுக்கு ஸ்பேர் பார்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல இந்த இதுக்குள்ளே ஸ்பேர் பார்ட் வாங்கினேன். இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது வந்து 20 ரூபாய்க்கு விற்கிது அது. ஸோ நீங்கள் அது வந்து குக்கர் ரப்பரும் வாங்கிட்டு வர மாதிரி இது வந்து ஸ்க்ரூ தான். நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்க்ரூ வந்து இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவராக பெரிய இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது ஸ்க்ரூ தான், அந்த பார்த்தீங்களா, இது ஸ்க்ரூ தான். நீங்கள் அழகாக இதை மூவ் பண்ணி இதை வெளியே எடுத்துடலாம். இதை வந்து கடையில் கொடுத்தா மாற்றணும். இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் கீழே அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு இந்த பக்கத்தை இப்படியே லூஸ் பண்ணி கலட்டி எடுத்துட்டு இதையும் உள்ளே விட்டு இப்படி மாட்டிட வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நமக்கு இங்கே நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ நீங்கள் ரப்பரும் உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல இதையும் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கருக்குள்ள என்னென்ன குக்கர் வச்சுருக்கீங்களோ ஒவ்வொருக்கும் வந்து இந்த வெயிட், இந்த குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெயிட்டு வந்து தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வெயிட்டை வந்து கிச்சனில் எப்போவுமே உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறோங்க. நான் அதை எப்படி வச்சுக்கிறதுன்னு, இது என்னுடைய அடுப்படியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுப்படிக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து இங்கே ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ராவில் தான் நான் எப்போவுமே ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு அதில் தான் வெயிட்டை நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த ட்ராவில் வெயிட் மட்டும் போட்டு வச்சுருக்க மாட்டேன். இந்த யூஸ் பண்ணுற ஸ்பூனு, ஃபோர்க் எல்லாமே இதில் தான் இருக்கும். அந்த இதை தூக்கிறதுக்குள்ளது. அப்புறம் சிசர் போட்டு வச்சுருப்பேன். எதுக்கு சிசர் இதில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஏதாவது கட் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா கிஃப்ட் ரேப் பண்ணணும்னா நம்ம தேடுற நேரத்தில் சிசர் செல்லோ டைப்லாம் கிடைக்கிது. அதனால்
அது எப்போவுமே நான் பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன். இது மாதிரி ஒரு பென் போட்டு வச்சுருப்பேன். பென் எதுக்கு வச்சுருப்பேன்னா, இன்கேஸ் அவங்க ஏதாவது ஹோம்ஒர்க்கில் எதுவும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் உடனே சைன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் பென்னெல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஐட்டங்கள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே இதை போட்டு வச்சுருந்தீங்கன்னா உடனே நீங்கள் எடுத்து குக்கருக்குள்ளே போட்டுடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குக்கரில் எப்போவுமே இந்த ஹேண்டிலில் ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து எப்போவுமே லூஸ் ஆகும். அதனால் நீங்கள் பக்கத்தில் அந்த நைஃப் இருக்கு இல்லையா, கத்தியோடைய முனையை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நான் ஒரு ட்ராயர் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடலாம். அந்த இடத்தையும் இது மாதிரி குக்கரில் இங்கேயும் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவே நீங்கள் அடிக்கடி டைட் பண்ணணும். நீங்கள் அப்படி டைட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் அதுக்குள்ள உள்ளக்க தண்ணிலாம் போய் ஒரு மாதிரி இத்து போய் சீக்கிரம் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த இங்கேயும் இருக்கும் ஸ்க்ரூ, இது உள்ளக்க இருக்க ஸ்க்ரூ. இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். அடிக்கடி நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரை ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணலாம். 10 இயர்ஸ்க்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து இன்னொன்று வந்து குக்கர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து இட்லி இருக்கு இல்லையா, இட்லி அவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி குக்கர் தனியாக வாங்கணும்னு கிடையாது. தனியாக வாங்காமல் இட்லி குக்கரை வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி தட்டு வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் குக்கருக்குள்ள எவ்வளோ தட்டு உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டு வாங்கி இந்த தட்டை இந்த குக்கருக்குள்ள வச்சு மூடி விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் கூட இட்லி அவிஞ்சிடும். ஸோ 2 in 1 முடிஞ்சிடும். நமக்கு இட்லியும் வச்சுக்கலாம், அதே குக்கர் நம்ம பருப்பு அவிய போடுறக்கோ மற்ற குழம்புகள் வைக்கிறக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்பு இதில். அப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே அவசரமாக காலையில் கிளம்பிட்டு இருப்போம், வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம், உடனே குக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னா ஆவி உடனே வராது. உடனே என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு சிங்கில் எடுத்து போட்டு கோல்டு வாட்டரை திறந்து விட்ருவோம். அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அது வந்து அப்படி கொஞ்சம் சீக்கிரமாகவே அவள் குக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, குக்கர் வந்து ரொம்ப நாள் உழைக்கவும் செய்யாது. ஒரு ஹாட்டாக இருக்க ஒரு மெட்டலில் நம்ம அந்த கோல்டு வாட்டரை ஊற்றும் போது அது சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய லைஃப் இது போயிட்டே இருக்கும், இத்து போக ஆரம்பிக்கும். அதனால் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாமல் அடுப்பில் இருந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. அதாவது இப்போ இது எலக்ட்ரிக் ஆயில் உள்ள அடுப்பாக இருந்துச்சுன்னா அது அதிலே ஹீட்டாகவே இருக்கும். ஸோ டக்குன்னு இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. அதனால நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாக நிதானமாக குக்கரை ஹேண்டில் பண்ணணும். அப்படி சில சமயம் அப்படி எடுத்து வரும்போது டக்குன்னு மேலே ஆவி அடிக்க சான்சஸும் இருக்குது. அதனால நீங்கள் எப்போவுமே குக் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சு ப்ரெஷர் இறங்குற வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக வெந்திருக்க கூட செய்யும் நமக்கு. நீங்கள் இல்லை டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு தலை கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது குக்கரில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதமோ இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது வச்சாலோ இல்லை கறி ஏதாவது வச்சுருந்தாலோ அதை காலையில் வச்சுட்டு மதியத்துக்கு சமைக்கிறதா இருந்தால் காலையிலே வச்சுட்டு அப்படியே மூடி குக்கரில் விட்டுறாதீங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது இண்டோலியத்தால் பண்ணினது. அதனால அது வந்து அந்த குழம்பு கறியோட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா குக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அதை வந்து இன்னொரு இதில் மாற்றி வச்சிடணும். அதாவது எப்படி ஒரு கண்ணாடி பவுல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மாற்றி வச்சுருங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் சூடு பண்ணணும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் எதையா மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஓவனுக்குள்ள வச்சு சூடு பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் அதோட மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால எல்லா வேலையிலையும் போனாலும் நமக்கு ஏதாவது ஒன்று இடிக்க தான் செய்யும். ஸோ ஏதாவது கண்ணாடி பவுல் செராமிக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் மாற்றி வச்சுருங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான குறிப்பு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து எந்த பிராண்டு குக்கர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கடைகளில் நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்டையோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யார்ட்டையோ நீங்கள் கேட்டால் அவங்க பல வருஷமாக ஒரு குக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க அந்த குக்கரை பற்றி, இந்த குக்கரில் இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்குன்னு. ஸோ அவங்க ஒப்பீனியனை கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான குக்கரை நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.